கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்கள் என்ற தலைப்பிலே தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தீர்க்க தரிசனம் ஒரு தேசத்திலேயோ அல்லது ஊரிலேயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ இல்லை என்றால் அந்த ஜனங்கள் சீர்கெட்டவர்களாக இருப்பாங்க. அப்போ சபையில் இருப்பது இன்னும் எவ்வளவு ஒரு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதை குறித்து நாம் சற்று யோசிப்போம். அதாவது தீர்க்க ப்ளஸ் தரிசனம், தீர்க்கமான ஒரு வெளிப்பாடு, முடிவான வெளிப்பாடு, முடிவான ஒரு புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். இந்த தீர்க்கம் என்றால் என்ன அப்படின்னா தெளிவான, முடிவான, நிலையான, நிரந்தரமான என்று இதை நாம் கூறலாம். அதே போல் தரிசனம் என்பது என்ன? அறிதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், வெளிப்பாடுகள் என்று இந்த இடத்துல சொல்ல முடியும். எனவே தெளிவாக புரிந்து கொள்ளுதல், முடிவாக தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லலாம். எனவே தீர்க்க தரிசனம் மிகவும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். ஆனால் அதை உணர்கின்ற தன்மைகள் தான் நமக்கு இருப்பதில்லை. பொதுவாகவே தீர்க்க தரிசனம் எல்லா மனுஷர்களுக்குமே தேவன் வெளிப்படுறார். எப்படி வெளிப்படுறார் என்றால், நம்மளுடைய ஆவியின் சிந்தனைகள் சரியாக இல்லாததினாலே அதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மைகளும் குறைந்து காணப்படுகிறது. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுறாரா? ஆண்டவரை எல்லாராலையும் பார்க்க முடியுமா? எல்லாராலையும் உணர முடியுமா? கேட்க முடியுமானா கண்டிப்பாக நம்மளை உண்டாக்கின கடவுள் அவண்ணமாகவே செயல்படுகிறார். இப்போ உதாரணமாக நம்மளால் ஏன் பார்க்க முடிகிறதில்லை என்றால், ஏன் நம்மளால் உணர முடிகிறதில்லை, ஏன் கேட்க முடிகிறதில்லை என்றால், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கின்ற ஒரு மாம்ச இச்சைகள் நிமித்தமாக ஆண்டவரை நாம் இது பார்க்கறது மிகவும் கடினமாக இருக்கிறது, அல்லது உணர்வது மிகவும் கடினமாக இருக்குது. உதாரணமாக உங்களுடைய ஒரு பையனோ இல்லை உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு பையனோ அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னாக்கா அல்லது மொபைலை நோண்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவன் இடத்துல அவன் பேரை கூப்பிட்றீங்க, டே இங்கே பாடுறான்னாக்கா அவன் அந்த மொபைல் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனாலையோ அல்லது டிவி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டாலும் அவனுடைய காதுகளுக்கு கேட்கறதில்லை. அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய இருதயம் அதை சார்ந்து இருக்குது, மொபைலை சார்ந்தோ இல்லை டிவியை சார்ந்தோ இருக்கிறது. அதனால் அவனுடைய சிந்தனைகள் அங்கே சார்ந்ததினால நாம் கூப்பிட்றது அவனுக்கு கேட்குறதில்ல. அதே போல் தான் நம்மளுடைய சிந்தனை முழுவதும் உலக இச்சைகளில் சார்ந்து இருப்பதினாலே தேவன் நம்மை அழைப்பது, கூப்பிடுவது நமக்கு கேட்பது இல்லை. இதனால தான் நாம் தீர்க்க தரிசனத்தை நம்மளால் சரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறதில்ல. அதோடு யாராவது எதிர்காலத்தை பற்றி எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல மாட்டார்களா என்ற எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வருது. அதனால தான் அநேக பாஸ்டர்கள் மத்தியில் ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி இல்லை சில பாஸ்டர்களும் சரி ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேடி போவதும் உண்டு. சரி, அவர்களுக்கு மாத்திரம் எல்லா காரியங்களும் வெளிப்படுதானாக்கா அதுவும் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு துறைகளில் தேவன் பயன்படுத்துகிறாரு. ஆக மொத்தம் முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தேவன் அனுதினமும் சீர்படுத்துவதற்கு நம்மளோடு பேசுகிறார். அப்போ நம்மளோடு பேசுகிறத நம்மளால் தான் கவனிக்க முடிகிறதில்ல, அதை உணர முடிகிறதில்லை. இதனால தான் நாம் தீர்க்க தரிசனத்துக்காக பிறர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். சரி, எதிர்பார்ப்பது தப்பில்லை. அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் பிறரிடத்துல தான் நம்மளை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? எனவே தேவன் நம்மோடு அனுதினமும் பேசுகிறார். அதை நீங்கள் உணருங்க. அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுதினமும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும், அனுதினமும் கர்த்தருக்குரிய வேதங்களில் தியானமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நாம் இருக்கிற பட்சத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். உதாரணமாக இப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா,
பரீட்சைக்கு தேவையான காரியங்களை படிக்காமல் அந்த டைம்லலாம் சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு எக்ஸாம் டைமில் மாத்திரம் நம்ம அந்த பரீட்சை ஹாலில் பக்கத்தில் இருக்கிற நான் காட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனவே நாம் ப்ராப்பராக அனுதின காரியங்களில் கடவுளோடு இருந்தால் நிச்சயமாக நம்மளிடத்தில் தேவன் பேசுகிறார். அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் செய்யாமல் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம சபைக்கு செல்வதோ அல்லது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட மாட்டாராம், என்னை பேர் சொல்லி அழைக்க மாட்டாராம், என் பிரச்சனை போவாதான், அந்த பாஸ்டர் தலையில் கையை வச்சா சரியாகுமா, இந்த பாஸ்டர் தலையில் கை வச்சா சரியாகுமா, என்னுடைய கடன் பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு ஒரு சில வேளைகளை நாம் மூடர்களைப் போல யோசிக்கிறது உண்டு. அதாவது அவர்களிடத்தில் ஜெபம் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயுமே ஒவ்வொரு பாஸ்டர்களை தேடி நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காக எதிர்பார்க்கிறது சரியில்லைன்னு சொல்ல வரேன். எனவே தேவன் நம்மோடு பேசுகிறதுக்கு அவரே சித்தமாக இருக்கிறார், அவரே விருப்பப்படுறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் பிறரிடத்தில் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய உலக இச்சைகள் நம்மளுடைய செவிகளை அடைத்து காணப்படுகிறது, நம்மளுடைய கண்களை குருடாக்கி வைக்கிறது. எனவே எல்லாருக்கும் தேவன் தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக வெளிப்பட சித்தமாக இருக்கிறார். சில பேர் பெரிய பெரிய பாஸ்டர்கள் மத்தியில் தான் பேசுவார் ஆண்டவர்னு சொல்லி அதையே நோக்கமாக வைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னாக்கா, ஆண்டவர் சின்னவர்களையும் பயன்படுத்துவார், ஏன் மிருகங்களை கூட பயன்படுத்துகிறார், அதாவது தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை கூட நம்ம பார்க்குறோம். என்னாகும் 22வது அதிகாரம் 27 33 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிளேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிளேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியிலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிளேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிளேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிளேயாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிளேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கழுதையின் இடத்துல கூட ஆண்டவர் பேசுகிறார், தெய்வதூதன் நிமித்தமாக ஆண்டவர் பேசினார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட சிறியவர்களை நாம் தேவன் அவரிடத்துல பேசினாக்கா நாம் அதை நம்புறதில்லை. யாரெல்லாம் கோட் சூட் போட்டுட்டு பெரிய லெவலில் காரில் இறங்கி வராங்களோ அல்லது பெரிய பெரிய பாஸ்டர்களாக இருக்கிறத நம்ம பார்த்து உலக மனநிலைகளில் யார் உயர்ந்த நிலைகளில் காணப்படுகிறார்கள் அவர்களிடத்துல தான் தேவன் பேசுவார் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கழுதையின் இடத்துல கூட ஒரு தீர்க்கதரிசிக்கே புத்தி வரும்படியாக பேசியிருக்கிறார் என்றால் நம்ம அதை யோசிக்கணும். எனவே சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது, தேவன் கழுதையை கொண்டு கூட தேவன் நம்மளிடத்தில் பேசுகிறதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன், அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர்
தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இது முதல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்தாத் மேதாத் என்ற ஒரு மனுஷர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் தவறான முறைகளில் மக்களை தவறான வழிகளில் கொண்டு போய் விடுவார்களோ என்ற ஒரு பயம் யோசுவாவுக்கு காணப்பட்டது. எனவே அவர்களை தடுத்து நிறுத்தட்டுமா என்று கேட்கப்படும் பொழுது மோசே சொல்கிறாரு, இல்லை, இதுபோல் எல்லா மனுஷர்களும் மத்தியிலும் தேவன் பேசினால் நலமாயிருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அப்போ உண்மையாகவே எல்லார் மத்தியிலும் தேவன் பேசவும் சித்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய இருதயம் தான் கடினமாக இருப்பதினால அதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறதில்லை. எனவே தீர்க்க தரிசனம் சின்னவர்கள் பெரியவர்கள் என்றில்ல, எல்லார் மத்தியிலும் தேவன் பேசுகிறார். ஏன் கழுதை மத்தியில் கூட தேவன் பேசினார் என்பதை கூட நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கப்படும் போது கூட தீர்க்க தரிசனம் வருகின்ற நாட்களில் இன்னும் சில பேர்லாம் நினைக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் தான் வேதமே இருக்குது, இதுக்கு மேல்பட்டு எதுக்கு தீர்க்க தரிசனம் என்ற ஒரு பிரசங்க ஒரு கூட்டமே இருக்குது. பொதுவாகவே வேதத்தில் உள்ள காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுவது தப்பு இல்லை. வேதத்தை சார்ந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவது அவசியம். அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் இனி வருகின்ற நாட்களில் அதிகமாக காணப்படும் என்பதை குறித்து தான் யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுது. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த காரியங்கள் நடந்தாயிற்றா அப்படின்னு பார்க்குறப்ப அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று இந்த இடத்துல சொல்கிறார். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்கிறார். இப்போ இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை அப்படின்னா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்போ கடைசி நாட்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா வேதத்தில் உள்ள காரியங்களே இப்பொழுது நடக்கப் போகிறது, இந்த வேலைகளில் நடக்கப் போகிறது என்று சொல்லுவதும் தீர்க்க தரிசனம்தான். அல்லது தேவன் வேதத்தை சார்ந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், ஆனால் அதை குறித்து நாம் பேசுவதும் தீர்க்க தரிசனம்தான். ஆனால் இன்றைய தீர்க்க தரிசனம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உலக பிரகாரமான வார்த்தைகளை கூறுகின்ற தீர்க்க தரிசனமாக இருக்குது. அதிலும் பொய்யான தீர்க்க தரிசனங்கள் அதிகம். அப்போ ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னாக்க ஏற்றுக்கொள்கின்ற மனன், நான் பொய்யே சொன்னாலும் சரி அந்த நாளில் எனக்கு ஆறுதல் கிடைக்குதா அது போதும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் எது சொன்னாலும் அதை கேட்கிற தன்மைகள் தான் அதிகம். அது அடுத்த நாளே அது நடக்காமல் இருந்தாலும் மீண்டும் அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்ப்பது இன்னும் கேவலமாக இருக்கும். எனவே இது ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனம், அது தவறு என்பதை அவர்களும் புரிந்து கொள்வதில்லை, கேட்கிறவர்களும் புரிந்து கொள்வது இல்லை. சரி, அது ஒரு பகுதி இருக்கட்டும். எனவே இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவார். இது கடைசி நாட்கள், அது இப்பொழுதே நடந்தேறிற்று என்று இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டாலும் இது ஒரு பொதுவாகவே இது ஒரு ஆரம்ப நிலை என்று தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் வருகை காலங்கள் வரைய இந்த காரியங்கள் இன்னும் பிரதிபலிக்கலை, இன்னும் போதுமான அளவிற்கு பிரதிபலிக்கலை என்று தான் சொல்ல முடியும். அப்படின்னா யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த இடத்துல அது ஒரு குறைந்த குறிப்பிட்ட நபர்கள் மத்தியில் தேவன் ஆவியை ஊற்றி அவர்கள் மத்தியில் அசைவாடினார். ஆனால் வருகின்ற நாட்களில் யாவர் மேலும், தேவனுக்கு பயந்த யாவர் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய தீர்மானம்.
இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு பயந்தவர்களாக எல்லாரும் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய தீர்மானம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆவியை யாவர் மேலும் ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அதுக்கடுத்து சொல்கிறாரு, உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அக்காவோ தங்கச்சோ அண்ணனோ தம்பியோ, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் அதே குடும்பத்தில் என்ன சொல்லப்படுது, உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். சொப்பனமும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு பிரிவு தான். எனவே மூப்பர்களும் சொப்பனங்களை காண்பார்கள் என்றால் அந்த குடும்பமே, ஒரு தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற ஒரு காலம் வரும். தீர்க்க தரிசனங்கள் தேவன் கொடுப்பார். ஆனால் ஒவ்வொருத்தங்கள் சொல்லுகின்ற எல்லாமே வெவ்வேறு விதங்களாக இருந்தாலும் ஒரே காரியங்களை குறித்து அவர்கள் பேசுவார்கள். இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தே பேசுகிற ஒரு சூழ்நிலை இருந்தால், இது மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன் என்று ஒரு நபர் சொல்லுவாங்க. ஆமாம், நானும் அதுக்கு ஒப்பனையான ஒரு தரிசனத்தை கண்டேன். அதேமாரி பெரியவர் சொல்லுவாங்க, அதுக்கு ஒப்பனையான ஒரு சொப்பனத்தையும் நான் கண்டேன் என்று எல்லாருடைய தீர்க்க தரிசனமும் ஒரே மையத்தை சார்ந்த ஒரு தரிசனமாக இருக்கும். அதாவது 2-3 பேர் சொல்லுகின்ற ஒரு தரிசனம் உறுதிப்படும். அந்த உறுதியான ஒரு தரிசனமாக காணப்படும். அது ஒரு குடும்பம் முழுவதுமே சொல்லும். அப்படின்னா ஒரு குடும்பத்தை குறித்தோ அல்லது தேசத்தை குறித்தோ அல்லது தேவனுடைய வருகை குறித்தோ சொல்லுவாங்க. அதே போல் சபை கூட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை உணர்கின்ற அளவிற்கு ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் தேவன் பேசுகிறவராக இருக்கார். இதுதான் கடைசி நாட்களிலே ஆவியை ஊற்றுதல். இதுதான் கடைசி நாட்களில் எல்லாரும் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் காண்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த நிலை வந்திருக்குதானாக்கா இன்னும் போதுமான அளவிற்கு இல்லை. போதுமான ஒரு 10% இருக்குதுன்னாவே ஒரு டவுட்டு தான். ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதானாக்கா கிடையாது. இன்றைக்கு அதுவும் இந்த சூழ்நிலைகளில் மொபைல் மூலமாக இன்டர்நெட் மூலமாக இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் எல்லாம் எலக்ட்ரானிக்கல் ஜென்ரேஷனாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுறாங்கன்னே சொல்ல முடியும். அந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குது. ஆனால் இது மாறணும். மாறப்படும் பொழுது தேவனுடைய வருகை இருக்குமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக காணப்படுவது தேவனுக்கு பிரியமானது. அந்த நாள் அது சீக்கிரமாக இருந்தால் நலமாக இருக்கும். சரி, இது ஒரு வீட்டில் மட்டுமா? இல்லை, எல்லா வீடுகளிலும் அப்படி இருக்கணும். அப்பொழுது உலகம் முழுவதும் பரிசுத்தமயமாக்கப்படுதல் உண்டாகும். அது நிமித்தமாக எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை உணர்கிறவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது. எனவே தீர்க்க தரிசனம் எல்லா விதங்களிலும் அவசியம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு மாத்திரமல்ல, நாம் இன்றைய நாட்களில் எதை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், இன்றைய நாட்களில் என்ன பிரச்சனைகள் வருகிறது, என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை முன்கூட்டியே தேவனுடைய உணர்த்துதலினால் உணர்வது அவசியம். அதுவும் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி தான். எனவே இது ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நம்மோடு இடைபடுகின்ற அளவிற்கு நாம் காணப்படுவது அவசியம். எனவே வர நாட்களில் தீர்க்க தரிசனத்தை உணர கற்றுக்குங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத ஒரு ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று கூட நம்ம பார்த்தோம். எல்லா குடும்பத்திலையும் தீர்க்க தரிசனம் வரும்படியாக குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய அந்யோன்ய ஐக்கியங்களில் ஜீவிங்க. எனவே 7 விதமான தரிசனங்களை குறித்து இன்னும் தீர்க்க தரிசனத்தில் பல வகைகள் உண்டு. அதில் 7 விதமான வகைகளிலும் இன்னும் என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பதை குறித்தும் வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.